எப்படி அரசுக்கு சொந்தமா நிலமா வக்ஃபுக்கு சொந்தமான நிலமான்னு ஒரு தாவா வந்துச்சுன்னா அரசு ஒரு அதிகாரியை நியமிக்குமா, மூத்த அதிகாரி சீனியர் ஆபீசர் நியமிக்கும். அவர் விசாரிச்சு இது அரசுக்கு சொந்தம்னு தீர்ப்பளிச்சிட்டாருன்னா உடனே டிஆர்ஓ ஆர்டிஓட்ட சொல்லி ரெவென்யூ ரெக்கார்டை திருத்துவாராம். அவர் விசாரிக்கிற வரைக்கும் வக்ஃபு அந்த நிலத்துக்கு சொந்தம் கொண்ட முடியாது, அந்த சொத்துக்கு சொந்தம் கொண்ட முடியாது. அவருக்கு விசாரிக்கிறதுக்கு 2 வருஷமானாலும் 3 வருஷமானாலும் 30 வருஷமானாலும் அது தாவா இருக்கும் வரையில் யாரும் சொந்தம் கொள்ள முடியாது. தீர்ப்பு தந்த பிறகு மறுநாளே ஆவணங்களில் வருவாய் ஆவணங்களில் ரெவென்யூ ரெக்கார்டில் திருத்திடுவாங்க. இது எப்படி இருக்குன்னா, எனக்கும் அல்லமியனுக்கும் ஒரு தகராறுனா நான் ஜட்ஜை நியமிப்பேன். எனக்கும் அவருக்கும் தகராறுனா நானே ஜட்ஜை நியமிப்பேன். அரசு மூத்த அதிகாரி, அரசு நியமிக்கிற அதிகாரி அரசுக்கு சொந்தமான சொத்தா இல்லையான்னு அரசே ஒரு அதிகாரியை நியமிக்குமா, அவர் தீர்ப்பு தந்துடுவாராம். அவர் தீர்ப்பு தந்த பிறகு அந்த தீர்ப்பு எல்லாரையும் கட்டுப்படுத்துவார். இது எதுக்கு எல்லா கோர்ட்லையும் வாதியே ஜட்ஜை நியமிக்கலாம்ல? எதுக்கு பிரதிவாதி? எல்லா கோர்ட்லையும் வாதியே நான் ஒரு பிராது போட்டுறேன், நான் தான் வாதி, நானே ஜட்ஜ்மெண்ட், நானே நீதிபதியை நியமிச்சுட்டா என்ன தீர்ப்பது? இதை விட அயோக்கியத்தனமான பிரிவு இருக்கவே முடியாது. அரசுக்கு சொந்தமா வக்ஃபுக்கு சொந்தமா என்பதை அரசே ஒரு அதிகாரியை நியமிக்குமா, அரசே ஒரு அதிகாரியை நியமித்து தீர்ப்பு வாங்குமா, அந்த தீர்ப்பின்படி ரெவென்யூ ரெக்கார்டை திருத்து வாங்கலாம். இதெல்லாம் கோமாளித்தனமான சட்டங்கள், மோசடியான சட்டங்கள். அதாவது ஒரு சமுதாயத்தை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக, ஒரு சமுதாயத்தை மிரட்ட வேண்டும் என்பதற்காக, ஒரு சமுதாயத்தை அழுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பிரிவுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் நல்ல வேளையாக இந்த நாடு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா பறித்தாலும் இன்னும் ஜனநாயக நாடு. இந்த நாடு இன்னும் சில நீதிபதிகள் தவறு செய்தாலும் பெரும்பான்மையான நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் நேர்மையான நீதிபதிகள், அரசியல் சாசனப்படி சட்டப்படி தான் தீர்ப்பளிப்பார்கள். நேர்மையானவர்கள், ஒழுக்கமானவர்கள். இந்த சட்டம்